இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியை வச்சு உங்களுக்கு நெய் சாதம் பாஸ்மதி அரிசிலும் செய்யலாம், சீரக சம்பா அரிசிலுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே அதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி நான் வந்து வெஜ்ஜி தாளிச்சா செஞ்சுருந்தேன். தாளிச்சா எப்போவும் மட்டனில் செய்வோம், வெஜ்ஜிலையும் தாளிச்சா செய்யலாம். உங்களுக்கு தேவைன்னா ரெசிபி கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த தாளிச்சாவோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் குழம்பு இல்லை சிக்கன் குழம்பு கூட சாப்பிட்லாம். இந்த கீ ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செய்யறதுக்கு அடுத்து ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் ஸ்பூனை கொஞ்சம் உள்ளே போட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஒரு 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எடுக்கிற அளவை பொறுத்து நெய்யை கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருந்தேன். அதனால் நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா ஹீட் ஆனே ஒரு 10லேருந்து 15 அளவு முந்திரி பருப்பெல்லாம் செவக்க வறுத்து இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். நல்லா கோல்டன் கலராக ஆகட்டும். எடுத்து இது ஒரு பிளேட்டில் இப்போ நம்ம வச்சிடலாம். இப்போ அதே நெய்யிலேயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு பிரியாணி இலை எல்லாத்தையும் நம்ம இதில் தாளிச்சிடலாம். கொஞ்சம் செவந்த பிறகு ஒரு பல்லாரி வெங்காயம், பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். கூடவே காரத்துக்கு நான் ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் 4 மிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் வந்து சீரக சம்பா அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசினாலும் அதேமாதிரி இங்கே ஊற வச்சுட்டு 1க்கு 1.5 பங்கு தண்ணி சேர்க்கணும். என்னோடய சீரக சம்பா அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்க கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. நான் ஏற்கனவே இந்த அரிசி சமைச்சதுனால எனக்கு அந்த பக்குவம் கரெக்டாக வந்துருச்சு. இன்றைக்கி 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு, நம்ம 3 இல்லை 2 விசில் உங்கள் குக்கர் எப்படி வேகுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பக்கத்துலேயே ஒரு வானலில் ஒரு வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலராக இது மாதிரி நீங்கள் நெய்யிலையோ இல்லை எண்ணெயிலையோ, நெய்யில் வறுக்கும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து எண்ணெயோ கொஞ்சம் நெய்யும் கலந்து நான் வறுத்துருக்கேன். இந்த மாதிரி கோல்டன் கலராக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய சாதம் நல்லா வெந்துருச்சுது. நான் ஒரு 2 விசில் வச்சேன் பாருங்கள். நல்லா எடுக்கும்போது நான் உதிர உதிராக வந்துச்சு. நான் நல்லா கிளறி விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எப்பயுமே அரிசி ஓரங்கள்லேருந்து எடுத்துலாம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு இந்த வெங்காயமும் ரெடியாக இருக்குது. இப்போ சாதத்தில் அது 2 தூவி விட்டு கலரணுனாக்கா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து ஒரு டைம் ரோஸ்ட் பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு செம்மத்தியாக இருக்கும். பிரியாணிக்கும் நல்லாயிருக்கும் இது. இந்த மாதிரி நெய் சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டோம்னாக்கா நம்மளுடைய சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த கீ ரைஸ் செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக கண்டிப்பாக சிக்கன் கிரேவி இல்லை மட்டன் கிரேவி தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெஜிடபிள் தாளிச்சா செஞ்சுருக்கேன். தாளிச்சாவுமே இதுக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நல்லா சூப்பரான கீ ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சுது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.